Okay. ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேனேஜ் டேக்ஸ் ரெஜிம்ஸ், அதாவது ஒரு டேக்ஸ் ரெஜிம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டேக்ஸஸ்னால் என்ன, டேக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அது பார்த்துருக்கோம். ஸோ ஐஜிஎஸ்டி ஒரு சினாரியாவாக எடுத்து பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்துட்டு டேக்ஸஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதில் வந்துட்டு எப்படி டேக்ஸஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஒரு டேக்ஸ் ப்ராப்ளி எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் உங்களுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த ரெஜிம் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இது குளோபல் தான் கொடுத்துருந்தோம். ஓகே. இது எல்லாமே சேம் ஆஸ் இட் இஸ் தான். ஓகே. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஐஜிஎஸ்டி 18% கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 18% கொடுத்துருந்தோம். ஸோ இது ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு இங்கே டேக்ஸ் அக்கௌண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு இப்போ நீங்கள் புது ஒரு டேக்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் இதை கொடுக்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் யூனிட்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் இந்த கேஸில் வந்துட்டு ஸோ நான் யூஎஸ் 1 ஆர் ஐ திங்க் யூஎஸ் பிரைமரி லெஜர். ஓகே. ஸோ இதுக்கு கீழே யூஎஸ் 1 பிஸ்னஸ் யூனிட். இப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட் தான் எடுக்கிறேன். ஓகே. ஸோ ப்ராபப்ளி இந்த யூஎஸ் 1 பிஸ்னஸ் யூனிட் ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன், விச் மீன்ஸ் ஆக்சஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னால் யூஎஸ் 1 பிஸ்னஸ் யூனிட் எடுக்க முடியல. ஸோ ஃபார் டைம் பீங் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூஎஸ் 2 பிஸ்னஸ் யூனிட் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் செட்டப் பண்ணும்போது நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, உங்களோட பிஸ்னஸ் யூனிட் ஆக்டிவாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு அந்த யூனிட்க்கு வந்துட்டு ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது ரெண்டு இருந்ததுன்னா ஸோ உங்களால் இந்த அசைன்மெண்ட் வந்துட்டு பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த லெஜர் கீழே உள்ள பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்துட்டு நான் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஓகே. ஸோ அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு 2 அக்கௌண்ட் கொடுப்போம் யூஸ்வலி. இல்லை நான் வந்துட்டு ரெக்கவரபிள் எனேபிளே பண்ணல அப்படின்னா இந்த அக்கௌண்ட் எனக்கு வராது. ஸோ இங்கே எப்படி இது எல்லாமே எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கோ, ஐ மீன் வித்தவுட் மேண்டேட்ரி. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆஸ்டிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது இருந்தால் தான் மேண்டேட்ரி. ஓகே. ஏன்னா இது இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்காம இந்த செட்டப் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுதான். ஸோ இது எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் ரெக்கவரபிள் இருக்கும். பட் சின்ஸ் நம்ம டேக்ஸ் ரெக்கவரபிள் கொடுத்தனால இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபார் டைமிங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஓகே. ப்ராபப்ளி இது எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் ஆன் அசட் அக்கௌண்ட். கரெக்ட். இது வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது ரியல் டைமில் நீங்கள் ஆக்சுவல் அக்கௌண்ட் கொடுப்பீங்க. ஸோ இது ஆக்சுவலாக அசட் அக்கௌண்ட்டு. ஏன்னா இதில் நேம் வந்துட்டு நமக்கு இது இருந்தது இன்ட்ரிம் டேக்ஸ். ஸோ இன்ட்ரிம் டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கீழே வராது யூஸ்வலி. பட் இதில் எக்ஸ்பென்ஸை கீழே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரபிள் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, ஐ மீன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சாரி அசட் அக்கௌண்ட். அசட் அக்கௌண்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஜிஎல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த டைப் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அது சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ இப்போது இது கொடுத்துட்டோம், ரெக்கவரபிள் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு டேக்ஸ் லயபிலிட்டி. ஓகே. டேக்ஸ் லயபிலிட்டிக்கு லெட்ஸ் சே பேயபிள் அக்கௌண்ட்.
ஓகே. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அக்கௌண்ட். பட் இது எல்லாமே நான் வந்துட்டு இந்த டெஸ்டிங்க்காக நான் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறக்காக பண்றேன். பட் ரியல் டைமா நீங்க பண்ணும்போது உங்களோட அக்கவுண்ட் இது எல்லாமே உங்க கையில இருக்கும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு டீம் வந்துட்டு பேசிக்கலி இந்த ஜிஎல் அக்கவுண்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் டீம் பண்ண போறாங்க. ஸோ ஃபைனான்ஸ் டீம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜிஎல் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு இதான் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ டேக்ஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களோட டேக்ஸ் ரெக்கரபிள் அக்கௌண்ட்டுக்கு நீங்க இங்க என்ன கொடுக்கணும்னு தெரியும், டேக்ஸ் லைபிலிட்டிக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரெக்கவரபிள் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது எல்லாமே யூஸ்வலி நம்ம இதுலயே கொடுத்துருவோம் ஏஆர். அதாவது உங்களுக்கு இந்த ரிசீவபிள் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஏஆர்ல வர்றது. ஸோ அது எல்லாமே அங்கேயே வந்துடும். ஸோ அது நீங்க டேக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போகணுங்கிற நெசசரி இருக்காது யூஸ்வலி உங்களுக்கு. ஸோ அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட் தான் மேண்டேட்ரி. ஸோ அக்கௌண்ட்டும் கொடுத்துட்டோம், இதுவும் கொடுத்துட்டோம். ஸோ அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது அகைன் உங்களுக்கு யூஎஸோட சினாரியோக்கு தான் வரும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் இருக்காது. ஏன்னா டேக்ஸ் ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்லி உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேக்ஸ் ரேட் ஒன்று பார்த்தோம், டேக்ஸ் ரெக்கவரி ரேட் ஒன்று பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ டேக்ஸ் ரேட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ சிமிலர் டேக்ஸ் ரெக்கவரி ரேட்டுக்கு இந்த டேக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, ரேட் டைப். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் ரெக்கவரி ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது அகைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சர்ச். ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் இங்கே 50% கொடுத்துக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் இது. ஸோ இதெல்லாமே யார் நமக்கு சொல்லுவாங்கன்னா கஸ்டமர் ஆர் தி கிளைண்ட் அவங்க சொல்லுவாங்க நமக்கு. ஓகே. ஸோ எங்களோட பிஸ்னஸுக்கு வந்துட்டு டேக்ஸ் ரெக்கவரி ரேட் 100% இல்லாட்டி 50%ன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த பர்சன்டேஜ் அரைவ் பண்ணணும். ஸோ அவங்க 100%ன்னு சொன்னாங்கன்னா 100% நீங்கள் போடணும். ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ சிமிலர்லி இதில் வந்துட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் வந்துட்டு டேக்ஸ் ரேட்டு கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி. ஓகே. ஸோ இது ஒரு செட்டப். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த ஹச்எஸ்என் கோடு பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த ஹச்எஸ்என் கோடு வந்துட்டு நீங்கள் ஐட்டம்ல எங்கே கொடுப்பீங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம கொடுப்போம் பேசிக்லி இந்த மேனேஜ் ப்ராடக்ட் பேஸ்ட் ஃபிஸ்கல் கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு 3 இருக்கும். ஸோ 3 இருந்தாலுமே ப்ரைமரிலி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு மேனுவலாக இன்வாய்ஸில் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை வச்சு நீங்கள் ரூல் எழுதிக்கலாம். அப்போது இன்வாய்ஸில் அதை இந்த வேல்யூ இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ கொடுத்தா டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேட்டகரி பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆட் பண்ணால் எனக்கு பை டிஃபால்ட் என்ன கேட்கும் அப்படின்னா இன்வென்ட்ரி கேட்டகரி செட்டு. ஸோ இந்த இன்வென்ட்ரி கேட்டகரி செட் நான் எங்கே அட்டாச் பண்ணுவேன் அப்படின்னா ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இதுதான் இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிடுவோம். இன்வென்ட்ரி கேட்டகரி செட், கேட்டகரி ஆர் கேட்லாக். ஸோ பேசிக்லி கலெக்ஷன் ஆஃப் கேட்டகரிஸ் நம்ம கேட்லாக்னு சொல்லுவோம். ஸோ அங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அங்கே நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹச்எஸ்என் கோட் 1 2 3 இருக்கு அப்படின்னா ஸோ அந்த 1 2 3 வந்துட்டு உங்களுக்கு இங்கே கொடுக்கணும் நீங்கள் லைனில். அப்போது ஃபர்ஸ்ட் ஹச்எஸ்என் கோடுக்கு இதுதான் என்னோட இன்வென்ட்ரி கேட்டகரி செட், அதே மாதிரி இதுதான் என்னோட ஹச்எஸ்என் கோட் சொல்லிட்டு இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கேட்டகரி செட் ஒன்று எடுக்கிறேன். ஸோ ப்ராப்ளி அகைன் நான் உங்களுக்கு இன்வென்ட்ரி போகும்போது உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்கிறேன். லெட்ஸ் சே இது எனக்கு ஒரு ஹச்எஸ்என் கோட்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரி செட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட இது இது வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த கேஸுக்கு இது கொடுத்துருக்கேன். வாட் யூ கால் தி ஹெச்எஸ்என் கோடே வந்துட்டு எனக்கு குரூப் நேமாகவும் கொடுத்துருக்கேன். பட் இந்த குரூப் நேம் நீங்கள் ஸ்பெசிஃபிக் டு தி பிஸ்னஸ் நீங்கள் வச்சுக்கலாம், அதில் இஷ்யூ இல்லை. பட் உங்களுக்கு இது வந்துட்டு எக்ஸாக்டாக இருக்கணும். அதாவது டைப் கோட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைப் கோடு தான் பேசிக்கலி உங்களோட ஹெச்எஸ்என் கோட். ஓகே, அதுக்கப்புறம் டைப் நேம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஹெச்எஸ்என் கோடோட டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா எல்லா ஹெச்எஸ்என் கோடுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ எப்படின்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலிங் இருக்கும் அதில். அதாவது இப்போ நீங்கள் ஒரு சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெறும் சோப்புக்காக மட்டும் இருக்காது, மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போது கமா போட்டு செப்பரேட் பண்ணி அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் இதுதான் ஹெச்எஸ்என் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போது ஹெச்எஸ்என் கோட் அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் ஆட் கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூம் அதை வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுக்குறீங்க இல்லையா ஹெச்எஸ்என் கோட், இந்த ஹெச்எஸ்என் கோட் வந்துட்டு நீங்கள் ஐட்டமில் கொடுக்குறீங்க இல்லையா அது கூட மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே ஐட்டமில் கொடுப்போங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிரியேட் ஐட்டம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு நம்மளோட ஆக்சுவல் கேட்டகரி ஆர் ஐட்டமோட கேட்டகரி. இப்போது இதில் சே உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் கூடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சோப் மேனுஃபேக்சரர் அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளி உங்களுக்கு சாண்டல் இருக்கலாம், கிளாசிக் இருக்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கலாம். அப்போது சாண்டல்ங்கிறது உங்களுக்கு ஒரு கேட்டகரி, கிளாசிக்குங்கிறது உங்களுக்கு ஒரு கேட்டகரி. ஓகே, சொல்லிச்சு இது வந்துட்டு உங்களோட சாண்டல் சோப்ஸ். அப்போ இங்க என்ன கொடுப்பீங்கன்னா சாண்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. இது உங்களோட ஒரு கேட்டகரி, இது வந்துட்டு ஐட்டமோட ஆக்சுவல் கேட்டகரி. ஸோ ரெண்டாவது நம்ம கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த கேஸ்ல இது இருக்கான்னு தெரியல, வரைக்காங்களா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கான்னு தெரியல. ஜிஎஸ்டி இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேட்லாக் நேமும் வந்துட்டு ஜிஎஸ்டி, கேட்டகரி நேமும் வந்துட்டு ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்கோம். பட் யூஸ்வலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்லாக் நேம் வந்துட்டு ஜிஎஸ்டின்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு உங்களோட ஹெச்எஸ்என் கோட் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ அது எங்கே பண்ணுவோம்னு நான் சொல்கிறேன். இப்போது இதில் அகைன் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸு, செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு ஸோ இதில் குளோபல் சர்ச் போயிடுங்க. ஸோ குளோபல் சர்ச் போனீங்க அப்படின்னா மேனேஜ் ஃபங்க்ஷனல் ஏரியா கேட்லாக். ஓகே, ஸோ இப்போ இந்த செட்டப் போனீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஆப்ஷன் பார்க்க முடியும். அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம அங்கே query பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த கேட்டலாக் தான். ஓகே. ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எனக்கு ஜிஎஸ்டி தான் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு கீழே எனக்கு எந்த வேல்யூஸும் இல்லை. பட் ஐடியலி எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே எனக்கு ஹெச்எஸ்என் கோடு வரணும். அப்போது இங்கே போயிட்டு லட்சே என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம், ஐ திங்க் ஓகே மேபி இஃப் ரெக்கார்ட் நம்ம இது மாற்றலாம். ஓகே மேபி இது ஒன்று அகைன் ஆட் பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போ ஹெச்எஸ்என் கோட் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 899. ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்துட்டு ஹெச்எஸ்என் கோடாக கொடுத்தேன். ஸோ ஐடியலி இப்போ நீங்கள் கோட் வந்துட்டு இது கொடுத்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வேறு ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸ்க்கு நான் மாற்றலை. ஸோ ஆஸ் இட் இஸ் அதுதான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ கொடுத்துட்டு இதில் நீங்கள் இன்கேஸ் ஐட்டம் ஏதாச்சும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே ஸோ எஃப்ஜி ஓகே. ஸோ ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ப்ராபப்லி மோர் ஆர்கனைசேஷன் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த யூனிட்ஸை permission to access item. Okay, so data access agreement. So let's say ஓகே. ஸோ அதுதான் எனக்கு அந்த யூனிட்டோட ஆக்சஸ் இல்லை. ஸோ அதனால் அதை அலோவ் பண்ணல. ஸோ அதனால் நான் இந்த என்டிட்டியோடது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது வந்துட்டு நம்ம இதில் ஐடியலி நம்ம வந்துட்டு 2 ஆட் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்துட்டு நம்மளோட இன்வென்ட்ரி கேட்டகரி, இன்னொன்று வந்துட்டு நம்மளோட இந்த கேட்டகரி வாட் யூ கால் ஜிஎஸ்டியோட கேட்டகரி. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு சேவ் ஆகலையா அப்படின்னு தான் பார்க்கணும். யா. ஸோ நவ் இப்போ வருது. ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஹெச்எஸ்என் கோட் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே ஓகே கொடுத்து இதை ஆட் பண்ணிட்டோம். ஓகே. பட் இது மட்டும் ஐடியலி உங்களோட ஆக்சுவல் ஐட்டம் இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ தென் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஃபினிஷ் கோட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து வந்துடும். ஸோ ஜஸ்ட் செக், நீங்கள் வந்துட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். இந்த பர்ச்சேசிங் டேப் இருக்கு இல்லையா, இதில் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இது பர்ச்சேசபிள் இருக்கா. ஸோ டேக்ஸபிள் மட்டும் எனேபிள் பண்ணுங்க. ஏன்னா டேக்ஸபிள் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களால் இது டேக்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒன் திங். ஸோ இன்புட் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட்னா ஒன்றும் இல்லை, உங்களோட அந்த டேக்ஸ் கோட் தான். இது வந்துட்டு உங்களுக்கு வேட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதுதான் வேட்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே உங்களோட ரேட் என்ன ரேட் வருமோ அந்த ரேட் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஓகே. ஸோ இல்லை உங்களுக்கு மல்டிபிள் வரும். ஏன்னா இந்தியா கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டியும் வரும், எஸ்ஜிஎஸ்டி வரும். அப்போ இதில் ஒரு ஃபீல்டில் உங்களால் கொடுக்க முடியாது. அப்போ இதில் பிளாங்காக கொடுத்துட்டு நீங்கள் அங்கே ரூலில் வந்துட்டு எழுதணும். ஓகே. இதுதான். ஓகே. ஸோ இது கிரியேட் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்றேன்.
ஓகே, ஐ திங்க் இதுக்கு அப்ரூவல் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட்டுங்கிறனால செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் ஃப்ளோ போகும். ஓகே, பட் உங்களுக்கு இந்த டேக்ஸோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கே ஆட் பண்ணுவீங்கன்னா இதில் தான் ஆட் பண்ணுவீங்க. அந்த கேட்டகரிஸ் ஒன்று பார்த்தோம் ஸோ இந்த செட்டப்பில். ஸோ இது இந்த ஃபங்க்ஷனல் ஏரியா கேட்டலாக் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஐட்டமில் வந்துட்டு அட்டாச் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இப்போது இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஓகே, ஸோ இதுதான் யூசர். ஸோ இந்த யூசரில் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஐட்டம் ரெக்வஸ்ட்டோட அப்ரூவல் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அன்லெஸ் நீங்கள் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த ஐட்டம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் தி ப்ராசஸஸ் திஸ். ஸோ இதுதான் ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ இப்போது ஐட்டம் சைட் அதாவது இன்வென்ட்ரி சைடில் உள்ள செட்டப்ஸ் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போது லாஸ்ட்லி டேக்ஸ் ரூல் வந்துட்டு நம்ம இதில் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ டேக்ஸ் ரூல் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதில் ஆல் டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டேக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் செட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேக்ஸ் டிட்டர்மினிங் ஃபேக்டர் செட், ரெண்டாவது வந்துட்டு டேக்ஸ் கண்டிஷன் செட், மூணாவது டேக்ஸ் ரூல்ஸ். இந்த 3 செட்டப் முடிச்சிட்டிங்கன்னா ஸோ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செட்டப்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் இது செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ், அதுக்கப்புறம் இதில் ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஓகே இது நோட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே 738. ஸோ இது யூசேஜ் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு இதுதான் வரும், டேக்ஸ் ரூல் தான் வரும். ஏன்னா இதெல்லாமே டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக அந்த ரெசிப்ட் டிட்டர்மினேஷன் இதெல்லாமே. ஓகே, ஸோ இப்போது இது கொடுத்துட்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அக்கௌண்டிங் டேட்டை வச்சு எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட், இல்லாட்டி ஒரு ஜியாகிரஃபி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெண்டர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரா இல்லையா அதை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஏன்னா ஒரு சில பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலை, சப்ளையர் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா பை டிஃபால்ட் வந்துட்டு எனக்கு ஆர்சிஎம் இன்வாய்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணும். அதாவது ஆர்சிஎம் டேக்ஸ் சொன்னோம் இல்லையா, அது ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே நீங்கள் ரூல் எழுதும் போது ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு எழுதணும். இஃப் நாட் ரெஜிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்சிஎம் டேக்ஸ் அது வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும்னு ஒரு ரூல் எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வைட்லி யூஸ்ட் ஆர் காமன்லி யூஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ இது போக நீங்கள் ப்ராப்ளி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏன்னா இதில் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட்டி ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸோ பார்ட்டி ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்கிறது வந்துட்டு இப்போது எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த ஓகே, ஸோ இப்போது எனக்கு இந்த பார்ட்டி இருக்குது. ஸோ லெட்ஸ் சே சப்ளையர் ஏ இருக்காரு. ஸோ இந்த சப்ளையர் ஏல ஒரு பிஸ்னஸ் கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் சே எம்எஸ்எம்இ. ஸோ இப்போது எனக்கு இந்த கேஸில் எம்எஸ்எம்இயாக இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு இந்த டேக்ஸ் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதில் பார்ட்டி ஸ்பெசிஃபிக் கிளாசிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஸோ இது ஒன்று நான் கொடுக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லீகல் பார்ட்டி ஃபிஸ்கல் கிளாஸ். ஸோ இதெல்லாமே அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ தென் எனக்கு ஜியாகிரஃபி இருக்குது. ஜியாகிரஃபி அப்படின்னா லொகேஷன் பேஸ்ட், அதாவது எனக்கு வந்துட்டு சிஜிஎஸ்டியா இல்லாட்டி எஸ்ஜிஎஸ்டியாங்கிறது கஸ்டமர் ஆர் சப்ளையரோட லொகேஷனை வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜியாகிரஃபி கொடுத்துட்டு இந்த ஜியாகிரஃபியில் வந்துட்டு ஸ்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சிஜிஎஸ்டியா ஐஜிஎஸ்டியாங்கிறது சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதுலேயே இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு
சேல்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு இப்போ எனக்கு லெட்ஸே இந்த ஸ்டேட் இதுக்கு பதிலாக நான் கண்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதர் தென் இந்தியா எனக்கு பை டிஃபால்ட் 0 டேக்ஸ் ரேட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நான் ஜியாகிரபி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் நான் இன்வென்ட்ரி லிங்க்ட் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் நான் இன்வென்ட்ரி லிங்க்ட் அப்படின்னா லெட்ஸே எனக்கு இன்வென்ட்ரி மாடியூலோட லைசன்ஸ் நான் வாங்கல, இன்வென்ட்ரி அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், அப்போ எனக்கு இன்வாய்ஸ் தான் இருக்கும், டைரக்ட் இன்வாய்ஸ் அண்ட் மேனுவல் இன்வாய்ஸ். இப்போ மேனுவல் இன்வாய்ஸ் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த கேஸ்ல என்னால இன்வென்ட்ரி லிங்க் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஐட்டம்ல வந்துட்டு எப்படி நம்மளோட கேட்டகரி கேட்லாக் அட்டாச் பண்றதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கேட்டகரி கேட்லாக் அட்டாச் பண்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வென்ட்ரி லிங்க். அது உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். ஸோ நான் இன்வென்ட்ரி லிங்க் அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ்ல போயிட்டு இந்த வேல்யூ செலக்ட் பண்ணுவோம், இந்த ஹெச்எஸ்என் கோட் அதில் செலக்ட் பண்ணுவோம், அதில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேக்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நான் இன்வென்ட்ரி லிங்க். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷனலி டிரான்சாக்ஷன் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு லெட்ஸே இன்புட் கிரெடிட் வேணுமா வேண்டாமாங்கிறது டிரான்சாக்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எய்தர் டிரான்சாக்ஷன் ஃபிஸ்கல் கிளாசிஃபிகேஷன் ஆர் டிரான்சாக்ஷன் ஜென்ரிக் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ டிரான்சாக்ஷன் இன்புட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ லாஸ்ட்லி உங்களுக்கு ப்ராடக்ட் இன்வென்ட்ரி லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ப்ராடக்ட் இன்வென்ட்ரி லிங்க்னா என்ன அப்படின்னா இப்போது இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஓகே, இங்கே நான் 78900 கொடுத்துருக்கேன், பட் அங்கே 73899 கொடுத்துருக்கேன். பட் ஐடியலி இது வந்துட்டு நமக்கு ஒன்றா தான் இருக்கும். ஓகே, ஸோ இது நமக்கு ஒரு மாஸ்டர் வேல்யூ மாதிரி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஹெச்எஸ்என் கோட்ஸ் அண்ட் இந்த ஹெச்எஸ்என் கோட்ஸுக்கு இதுதான் ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம ரூல் எழுதுவோம். ஸோ லெட்ஸே இதுதான் நம்மளோட ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னா அப்போ இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்வென்ட்ரி லிங்க், அதாவது இன்வென்ட்ரியில என்னோட ஹெச்எஸ்என் கோட் இது, இந்த ஹெச்எஸ்என் கோட் எந்த ஐட்டம்க்கெல்லாம் நான் கொடுத்துருக்கணும் அந்த ஐட்டம் எல்லாம் நான் பர்ச்சேஸ் ஆர்டர்ல செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரேட் ஜென்ரேட் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த ரேட் தான் வந்துட்டு இதுல நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ சேவ் சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் செட்டப், டேக்ஸ் ரிட்டர்னிங் ஃபேக்டர் செட். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் கண்டிஷன் செட். ஓகே, ஸோ இதில் அகெயின் ஆட், இதில் சிமிலர்லி நான் வந்துட்டு அந்த ஹெச்எஸ்என் கோடே இதில் கொடுத்துட்றேன். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொடுத்த அந்த செட்டப் வந்துடும். இங்கே அங்கே வந்துட்டு நம்ம இந்த 8900 அது கொடுத்தோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு இதில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதில் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் இன்வென்ட்ரி லிங்க், ஓகே, let me add here. I think நம்ம வந்துட்டு அந்த கேட்லாகில் பர்ச்சேசிங் செலக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜிஎஸ்டின்னு பார்த்தோம் இல்லையா, எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனல் ஏரியா கேட்லாக். ஸோ இதில்
இந்த கேட்டகரி தான் நம்ம ஐட்டம்ல பார்த்த கேட்டகரி. ஸோ let me first take the item. Book. ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியுதா கௌதம், மணிமேகலை எல்லாம்? புரியுது சார், கிளாரிட்டி கிடைக்குது சார். அப்படியே அதை பார்த்து ஃபாலோ பண்ணிடுவீங்கல்ல வீடியோ பார்த்து. ஸோ ஒரு ஐட்டமில் டேக்ஸ் வந்து அதான் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டேக்ஸ் செட்டப் போட்டுடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஐட்டம் எடுத்து அந்த ஐட்டம் கான்ஃபிகர் பண்ணுறீங்க. ஸோ இன்னொன்று வந்து WHT மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சப்ளையருக்கு மட்டும் பண்ணுவீங்க. சப்ளையர் செலக்ட் பண்ணால் வரும். இது வந்து ஐட்டம் கனெக்ட் பண்ணால் வரும். இன்னொன்று வந்து அப்புறம் அது ஒவ்வொரு டேக்ஸும் ஒன்று இல்லையா,